சென்னை அருகே வானகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் விஷவாயு தாக்கி பொறியாளர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய செய்தியாளர் சோமசுந்தரம், என்ன புதிய தகவல்? வணக்கம் தேவப்பிரியன். மதுரவாயில் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யும் போது விஷவாயு தாக்கி இன்ஜினியர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மதுரவாயில் அருகே வானகரத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீரை சுத்திகரித்து மறு உபயோகப்படுத்தும் பணியை நேற்று பள்ளிக்கரணையைச் சேர்ந்த தினேஷ்குமார் வயது 32 என்ற இன்ஜினியர் செய்து வந்துள்ளார். அப்போது மாலையில் அவர் வேலை முடித்து வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலையில் திடீரென விஷவாயு தாக்கி சம்பவ இடத்திலே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்ததில் அவர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று வானகரத்தில் அதாவது பொறியாளர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் தற்பொழுது மதுரவாயல் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். மேலும் அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகத்திடம் மற்றும் அவர் வேலை செய்து வந்த தனியார் நிறுவனத்திலும் மதுரவாயல் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் முதற்கட்டமாக மருத்துவர்கள் தினேஷ் உடலை பரிசோதனை செய்ததில் அவர் விஷவாயு தாக்கி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 250க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வழக்கமாக இந்த பகுதியில் அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்தில் தனியார் நிறுவனத்தில் இருந்து வெளி ஆட்கள் அதாவது வெளி ஊழியர்கள் வந்து இந்த சுத்திகரிப்பு அதாவது உள்ளே உள்ள சுத்திகரிப்பு பணியை மேற்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி பணியில் ஈடுபடும் போதுதான் தினேஷ் உயிரிழந்துள்ளார் என்பதும் தற்பொழுது இது போன்ற பணியில் ஈடுபடும் போது ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. தேவப்பிரியன், ஏற்கனவே கடந்த வாரம் சில நாட்களுக்கு முன்பு ஆவடி அருகே இதே போன்று ஒரு இளைஞர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம்.